அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஆமென் நல்லா இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு நான் உங்களை ஆமென் நம்புகிறேன். நீங்களும் நல்லா இருப்பீர்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆமென் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நமது பவுலடியன் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் சந்தோஷமாய் இனிமேல் இருப்பீர்கள். இந்த செய்திக்கு பின்பாக, இந்த வியாக்கியானங்களுக்கு பின்பாக, இந்த ஆலோசனைக்கு பின்பாக, இந்த மறைபொருளுக்கு பின்பாக, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு பின்பாக நீங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சந்தோஷமாய் 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 இருப்பீர்கள் என்று நான் ஆமென் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு சொல்கிறேன். இன்றைக்கு ஆமென் நாம் ஒரு ராஜாவையும் ஒரு பெண்ணையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென் நம்ம ஆமென் ராஜாவாகிய சாலமோனனை குறித்தும், ஆமென் ஷேபா நாட்டு ஆமென் இளவரசி ராணியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆமென் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென் நம்மளோடு பேசுவார். நீங்கள் இதில் கேட்டு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், எப்படியாய் நடக்கிறீர்கள், ஆமென் எந்த வழியில இருக்கிறீர்கள், யாருடைய ஆலோசனை கேட்கிறீர்கள், யாருடைய ஆலோசனை நடக்கிறீர்கள் என்று இன்றைக்கு நாம் விளக்கமாய் பார்க்க போகிறோம். ஆமென் என்னோடு கூட ஆமென் நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான். பிரியமானவர்களே, இங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவங்க ராஜாவாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், சிஎம் ஆக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், ஆமென் உலக அதிகாரிகளாக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், பெரிய ரெவரண்ட் பாஸ்டராக இருந்தாலும், பிஷப்பாக இருந்தாலும், ஆமென் UK அமெரிக்காவில் இருக்கிற ஆமென் பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும், இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உமக்கு முன்பாக ஆமென் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்கள், உம்முடைய ஞானத்தை கேட்கிறவர்கள், உம்முடைய அறிவுரைகளை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் ஆமென் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று ஆமென் ஷேபா நாட்டு இளவரசி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் அவங்க நாட்டுக்கும் ஆமென் இஸ்ரவேலுக்கும் ஆமென் அவங்க வந்ததே கிடையாது. அவங்க அங்க இருக்கிற ஆமென் காரியங்களை விசாரிச்சதே கிடையாது. இங்க ஷேபா நாட்டு ஆமென் ராணி, ஷேபா நாட்டு ராணி ஆமென் வந்து எருசலேம்ல இஸ்ரவேல்ல சாலமோனனுடைய ஆமென் அரசாங்கத்தை எப்படி நடத்துறாரு என்று சொல்லி அவள் பார்க்கும்படி வருகிறார். ஆமென் இன்றைக்கு இருக்கிற ஆமென் தலைவர்கள், ஆமென் அமெரிக்காவில் இருக்கிறவர்கள், ஆமென் ஜப்பான்ல இருக்கிறவர்கள், இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆமென் அங்கே போய் பார்த்து அவர்கள் ஆமென் கம்பெனி ஆரம்பிக்கலாமா, ஃபேக்டரி ஆரம்பிக்கலாமா, ஆமென் இடம் கிடைக்குமா, ஆமென் நமக்கு ஆட்கள் கிடைக்குமா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென் நம்ம அங்க போய் ஒரு 100 மாடில வீடு கட்டலாம், இங்க வந்து ஒரு 50 மாடி வீடு கட்டலாம், ஆமென் இங்க வந்து ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் லேண்ட் வாங்கி ஆமென் பிளாட் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த உள்ள காலத்துல இந்த மனிதர்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள். பாஸ்டர்ல இருந்து சராசரி ஆமென் பிசினஸ் மேன் முதல் எல்லோரும் நினைக்கிறார். ஆனா இங்க ஷேபா நாட்டு ஆமென் ராணி சொல்லுகிறாள், ஆமென் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்களும் ஆமென் பாக்கியவான்கள். ஆமென் இன்னைக்கு நான் ஊழியக்காரர்களை குறித்தான் நான் பேச போகிறேன். ஊழியங்களை குறித்தான் நான் பேச போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்தது, நான் அனுபவித்தது, நான் அவமானப்பட்டது, நான் துரத்தப்பட்டதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். இங்க மக்களோடு சேர்த்து ஆமென் இந்த நாட்டு ராணி சொல்லுகிறாள், ஆமென் அதனோடு கூட ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் இன்றைக்கு ஆமென் நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்றேன். ஆமென் இப்போ நம்ம ஒரு ஸ்தாபனத்துல ஒர்க் பண்ணணும்னு வச்சுடுங்களேன், நீங்க புதுசா தான் போயிருப்பீங்க, புதுசா தான்
நீங்க ஊழியர் செய்ய போயிருப்பீங்க. அது என்ன வேலையோ, ஹாஸ்டல்ல வேலையோ, கணக்கு பிள்ளை வேலையோ, அல்ல அங்க புல்லு வெட்டுற வேலையோ, அல்ல தரதுடைக்கிற வேலையோ, அல்ல உடன் பாஸ்டரா, அல்ல மூப்பரா, இல்ல ஒரு மேனேஜரா, இல்ல ஒரு சூப்பர்வைசரா, இல்ல அந்த ஹாஸ்டல்ல அந்த இடத்தை பராமரிக்கிற ஒரு அதிகாரியா, ஒரு சூப்பரண்டா, நீங்க எதுக்கோ ஒன்றுக்கு நீங்க போயிருப்பீங்கன்னு வச்சுடுங்களேன். ஆனா அந்த 10 வருஷம் 5 வருஷமா ஆமேன் ஊழியம் பண்றாங்க, அங்க சேவை பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னதுதான் ஆமேன் அவர்கள் கேட்பார்கள். இங்க வேதம் நமக்கு அழகாய் சொல்லுது, உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் உம்முடைய ஆலோசனைகளையும் கேட்கிற ஆமீன் ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். ஆமீன். உண்மையிலே அவங்க கர்த்தரோடு இருந்தா, கர்த்தரோடு பேசிட்டு இருந்தா, கர்த்தர் அவரோடு உறவாடி கொண்டு இருந்தா, ஆமீன். இப்போ உங்களை குறிச்சு ஒருத்தன் தப்பா சொல்றான்னா அவங்க நேரம் எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு தான் போகணும். ஆனா இவங்க ஆமீன் மனிதருடைய பேச்சை கேட்டு, அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரருடைய பேச்சை கேட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க. இவங்க பாக்கியவான் கிடையாது. இவங்க மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கறதுனால அவங்க பாக்கியவான்கள் கிடையாது. ஆனா சராசரி ஊழியக்காரங்களா இருப்பாங்க. உலக மக்களோடு அவங்க வேணா வாழ்ந்துக்கிடலாம். ஆனா தேவனுக்கும் அவங்களுக்கும் ஆமீன் உறவுகளும் பேச்சுவார்த்தைகளும் சற்று தாமதமாக இருக்கும், கட்டாய் இருக்கும், தூரமாக இருக்கும். பிரியமானவர்களே, நான் ஆமீன் நாங்க படப்பு ஏரியால நாங்க ஊழியம் பண்றோம். அப்போ நாங்க ஆமீன் ஒரு இரவு 8 மணிக்கு பிரபலமான ஊழியக்காரர்கள், ஆமீன் பிரபலமான உடன் ஊழியக்காரர்கள், பிரபலமான ஆமீன் விசுவாசிகள் ஆமீன் அந்த ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு 4 பேரு. நாங்க ஆமீன் அந்த படப்பையில காய்கறி கடையில நாங்க அந்த ரோட்ல காய்கறி வாங்கிட்டு இருக்கோம், நானும் என் மனைவியும். அப்போ நாங்க உட்காந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆமீன் என் மனைவி காய்கறி வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரோட்ல நின்று ஆமீன் பைக்ல நின்றுட்டு ஆமீன் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். காய்கறி வாங்குறத பாக்குறேன், ரோட்ல போற பஸ் போறதையும் பாக்குறேன், யாரெல்லாம் போறாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு 4 பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அவங்க பேசிட்டு போறாங்க. இல்லை ஆமீன், நாளைக்கு அவனை ஆராதனை பண்ண விடக்கூடாதுல்ல, அவன் என்ன பண்றான், நம்மளை மிஞ்சி போயிடுவான், அவனை நாளைக்கு பிரசங்கம் பண்ண விடக்கூடாது நம்ம சபையில. ஆமீன் எப்படியாவது பாஸ்டர் சொல்லி ஆமீன் அவன் என்ன செய்யணும், நாளையில இருந்து ஆராதனை பண்ண விடக்கூடாது, அவனை மேடையிலே ஏத்தி ஜெபம் பண்ண விடக்கூடாது, இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கல்ல அப்படிங்கிறான். அல்லேலூயா. பெரிய மாணவர்கள், எங்க இருந்து இந்த ஞானம்? இது ஞானம் அல்ல. மனுஷனுடைய ஆலோசனைகள், மனுஷனுடைய பேச்சுகள், மனுஷனுடைய பொறாமைகள், மனுஷனுடைய ஆமீன் தகுதிகள் தான் இது ஒளிந்து தேவனுடைய ஆமீன் ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரனும் கிடையாது, உடன் ஊழியக்காரனும் கிடையாது, மூப்பர்களும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது. நான் பைக்ல இருந்து நினைச்சிட்டு இருக்கேன், அடப்பாவியா ஆராதனை பண்ண போறவன நாளைக்கு ஏத்தக்கூடாது, நாளைக்கு பாசிட்ட சொல்லி அவனை தூக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு போறாங்களே என்று சொல்லி ஆமீன் நான் சற்று சிரிக்கவும் செஞ்சேன். ஆமீன் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் வேகாதவங்க. எப்படி வேகாதவங்க? இந்த அரை குடம் அப்படியே தழும்பும் பாத்தீங்களா? நீங்க அரை குடத்தை வச்சுக்கிட்டு ஸ்பீடா ஓடுங்களேன், அந்த குடத்துல இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு அலம்புறதோ அதே போல உங்களையும் அங்கேயும் அங்கேயும் ஆமீன் அலப்பிக்கிட்டே இருக்கும். அதனால இவங்கெல்லாம் வியாபாதவங்க, அனுபவம் இல்லாதவங்க, பாடுகளை சகிக்காதவங்க, ஆமீன் சும்மா பணத்துக்காக, சோத்துக்காக, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்காக இப்படியாக பேசிக்கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி ஆமீன் நான் நினைச்சிட்டேன். நான் அவங்களை திட்டவும் செய்யல, நான் ஒண்ணுமே அவங்கள குறிச்சு நான் குறை சொல்லவே இல்லை. நானே இருதயத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன், இவங்களாம் வேகாதவங்க. அல்லேலூயா. ஆமீன். ஒருவனை ஆராதிக்க பண்ணக்கூடாது, ஒருத்தனை சபை நடத்தக்கூடாது, ஒருத்தனை பிரசங்கம் பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு 10 மணிக்கு பாஸ்டர்ட்ட போய் சொல்லி அவனை எப்படியாவது என்ன செய்யணும், நாளையில இருந்து அவனை ஆமீன் தூக்கிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அல்லேலூயா. பாருங்களேன், அப்போ இது தேவ ஞானமா மனுஷனுடைய ஞானமா? இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சபை மூப்பர்கள் ஆமீன் நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆமீன் பாஸ்டர் இடத்துல, உங்கள் ஐயர்வாள்கிட்ட, ஆமீன் உங்களுடைய சேர்மேன்ட்ட, ஆமீன் சிஎஸ்ஐ சபையில, பெந்தேகோஸ்தே சபையில, இண்டிபெண்டா நடத்துகிற சபையில ஆமீன் நீங்க எத்தனை பேரை சொல்லி நீங்க வெளியே அனுப்பி இருக்கிறீங்க. சற்று சிந்தித்து பாருங்க. பெரிய மாணவர்களே, இது தேவ ஞானம் கிடையாது, இது தேவனுடைய ஆலோசனை கிடையாது, தேவனுடைய திட்டம் கிடையாது. இங்க வேதம் சொல்லுகிறது 8வது வசனத்துல ஆமீன் ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பெரிய மாணவர்களே,
இன்னைக்கு நீங்க ஆமன் எத்தனை குடும்பத்தை அந்த சபையிலிருந்து அனுப்பி இருக்கிறீங்க, எத்தனை உடன் ஊழியக்காரங்க அந்த சபையிலிருந்து அனுப்பி இருக்கிறீங்க, எத்தனை மூப்பர்களை ஆமன் விசுவாசியா மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்கிறீங்க. பெரிய மாணவர்களை, கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து உங்களை பார்த்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து பேசுகிறார். ஆமன், நீ ஞானம் உள்ளவன், நீ அறிவுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால், நீ பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமன் நீங்க 8வது வசனத்தின்படி ஆமன் கர்த்தருடைய ஞானத்தை கேட்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிற நீதான் பாக்கியவான். அல்லேலூயா. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவனை சபையில வைக்காம நம்மளை விட மேல வந்துருவான், நம்மளை விட பேர் வாங்கிடுவான், நம்மளை விட உயர்ந்த ஸ்தலத்துக்கு போயிடுவான், நம்மளை விட ஆமென் மதிப்பெண் வாங்கிடுவான், நம்மளை விட சம்பளம் கூடுதலா வாங்கிடுவான், நம்மளை விட நம்ம பைக்ல தான் போய்கிட்டு இருக்கிறோம், ஆமேன் நம்ம பாஸ்டர் அவனுக்கு கார்ல ஆமேன் கொடுத்து ஆமேன் அனுப்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஆமேன் இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமேன் உன்னுடைய ஞானத்துல உன்னுடைய அறிவுல ஆமேன் நீ செய்து கொண்டிருக்கிறாய். இன்றோடு அதை நீ நிறுத்த வேண்டும், இன்றோடு நீ அதை விட வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலமாய் சொல்லுகிறார். நீ பாக்கியவானா இருக்கணும்னா ஆமேன் இதையெல்லாம் நீ செய். நீ பாக்கியவானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆமேன். எங்களை நாங்க படப்பையில ஊழியம் பண்ணும் போது எனக்கு கார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பெரிய ஆமேன் மதிப்பு. எனக்கு பின்னாடி ஒரு 8 பேர் வருவாங்கன்னு வச்சுடுங்க. எங்க யாருன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆமேன் என்னுடைய சாட்சியில் நடந்து நான் சொல்றேன். அப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கத்தை பார்த்துட்டு பாஸ்டருக்கு கோபம் வந்துட்டு, யாக்கோபு நிறுவத்திலிருந்து நான் பேசினேன். பாஸ்டருக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்த உடனே அங்க இருக்கிற 2-3 பேருக்காரங்க 2-3 பேத்துக்கு கோவம் வந்துட்டு, பாஸ்டர் இதை பத்தி பேசுறாரு. நான் மாறுபாடானவர்களை குறித்து பேசினேன், முகஸ்துதி உள்ளவர்களை குறித்து பேசினேன். அது அவங்களுக்கு கோபம் வந்துட்டு. இவங்க பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றதுதான் பாஸ்டரே கேட்பாரு. அது ஆம்பளைங்க சொன்னா கூட பரவாயில்ல, இந்த பொம்பளைங்க சொல்றதேதான் அந்த பாஸ்டரே கேட்பாரு. கேட்டு என்கிட்ட சொன்னாரு, நீ இப்படி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது தம்பி. ஆமேன் என்ன பண்ணக்கூடாது, இப்படிலாம் நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ இப்படி விளக்கமாலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன மாதிரி நீ என்ன பண்ணணும், அமைதியா ஆமேன் 2 கண்ணையும் மூடிக்கிட்டு ஆமேன் என்ன பேசுறனே தெரியாம நீ என்ன பண்ண, மெதுவா பேசணும், இப்படிலாம் சத்தியத்தை விளக்கி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அல்லேலூயா. யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அன்றையிலிருந்து அவர்களை நான் நினைத்தேன், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானமாய் விளக்கமாய் ஞானத்தோடு அறிவோடு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில் அப்படி சொன்ன உடனே ஆமேன் எனக்கு நல்ல மதிப்பு. எனக்கு கார் கொடுத்தாங்க. என் முன்னாடி ஒரு 4-5 பேர் வருவாங்க. நான் தான் அந்த பெரிய பாஸ்டருக்கு கீழே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இந்த பொல்லாத ஆமேன் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்டர் நீங்க அவனை விட்டீங்கன்னா உங்களை விட பெரிய ஆள் ஆயிடுவான், நீங்க அவனை விட்டீங்கன்னா ஆமேன் இந்த இடத்துல அவன் பெரிய சபையை கட்டி ஒரு சபையை தொடங்கிடுவான், இங்க நீங்க அவனை வச்சீங்கன்னா ஆமேன் இந்த ஊரே அவன் பின்னாடிதான் இப்பவுமே அவனைதான் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீணா போன இந்த விளங்காத ஆமேன் இந்த பொம்பளைங்க ஆமேன் விளங்காத பொம்பளைங்க ஆமேன் பாஸ்டர்ட்ட சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஆமேன் என்ன அப்படியே வெளியே அனுப்பி விட்டாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவர்கள் யாருடைய ஞானத்தை கேட்கிறார்கள்? விசுவாசி ஞானங்களையா? சபை மூப்பர்களுடைய ஞானங்களையா? அல்ல அந்த சபையில இருக்கிறவர்களுடைய ஞானங்களையா? இல்ல உடன் ஊழியக்காரனுடைய பேச்சை கேட்கிறாங்களா? யாருடைய ஞானத்தை கேட்கிறார்கள்? இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஞானத்தை கேட்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன், கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறவன், கர்த்தருடைய ஆமன் தரிசன சொப்பனத்தை பார்க்கிறவன் தான் வாக்கியவான்களை ஒளிந்து ஆமன் ஒருவன் மேல் ஸ்தலத்திலிருந்து அவனை கீழே தள்ளுவதும் பேர் புகழிலிருந்து அவனை சாக்கடையிலே தள்ளுவதும் நம்மளை விட மிஞ்சி போயிடுவான் என்று அவனை மற்றப்படுத்துவதும் ஆமன் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், பெந்தேகாஸா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் சபையா இருக்கட்டும், எங்க போனாலும் போட்டி பொறாமைகள் தான். எனக்கு அது அர்த்தம் இல்லை. நான் அந்த காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது சொன்ன பாத்தீங்களா, ஆமா பேசிக்கிட்டே போறாங்க.
ஒரு 100 மீட்டர் பேசிக்கிட்டே போறாங்க. இல்லை அவனை விடக்கூடாதுல, நாளைக்கு அவனை விடக்கூடாதுல, எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்திடணும்ல, இல்லைன்னா நம்மளை மிஞ்சி போயிடுவாம்ல அப்படிங்கிறான். பாவிகளா, என்ன ஒரு கொடுமை! அல்லேலூயா. இங்கே மனிதர்கள், ஆமென், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அந்த 8வது வசனத்துல உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போது உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்களும் பாக்கியவான்கள். இன்னைக்கு யாருங்க கர்த்தருடைய ஞானத்தை கேட்கிறா? இன்னைக்கு யாருங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறா? இன்னைக்கு யாருங்க கர்த்தருக்கு வார்த்தையை கீழ்ப்படுகிறா? எல்லாம் மனசு ஆலோசனை, பொண்டாட்டி ஆலோசனை, பிள்ளை ஆலோசனை, ஆமீன், பேங்க்ல கிடைக்கிற பணத்தின் ஆலோசனை, பெருமையின் ஆலோசனை, ஆமீன், கார்ல போகிற ஆலோசனை, நல்ல பேண்ட் சட்டையில ஆலோசனை, கையில பிரேஸ்லெட், கழுத்துல செயின் ஆலோசனை, ஆமீன், என்ன மாதிரி கண்ணாடி போட்டா ஒரு ஆலோசனை, ஆமீன், ஷூ போட்டா ஒரு ஆலோசனை, எங்கெங்க இருக்கு ஆலோசனை? எல்லா பொறாமை, எல்லா வன்கனிலும் எரிச்சலும், ஆமீன், இன்னொருத்த சொல்லுகிறதாங்க ஞானம் அறிவு அடங்கி இருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள் இல்லை, அவர்கள் பாக்கியவான்கள் இல்லை, அவர்கள் பாக்கியவான்கள் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் இல்லை, இல்லை, இல்லை என்று இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் அநேக சபையிலிருந்து புறக்கணிச்சாங்க. கர்நாடகாவில் இருந்தேன், அங்க இருக்கிறவங்க சொல்றதுதான் எடுபடும். நீங்க உண்மையா ஊழியம் செஞ்சாங்க நடக்காது. தாம்பரத்துல ஊழியம் செஞ்சேன், அங்கேயும் கைக்கூலிகள் சொன்னதுதான் கேட்பாங்க. நம்ம உண்மையா ஊழியம் செய்யணும் வந்திருப்போம், நமக்கே தோணும் நம்மளும் இவங்களை போல பிரார்த்தனை பண்ணணும் போலுக்கு, இவங்களை போல ஏமாத்தணும் போலுக்கு, கணக்கு அப்படி எழுதணும் போலுக்கு, ஆமேன், 100 ரூபா கெட்டுல இருந்து 2 நோட்டை உருவணும் போலுக்கு, ஆமேன், அங்க எங்க கொள்ளையடிக்கணும் போலுக்கு, ஆமேன், அங்க திருடணும் போலுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை இப்படிப்பட்டவர்கள் கொண்டு வருவார்கள். பிரியமானவர்களே, பின்பு ஆமேன் படப்பையிலிருந்து எங்களை துரத்தினார்கள், தாம்பரத்திலிருந்து ஆமேன் வெளியேற்றினார்கள், கர்நாடகாவிலிருந்து வெளியேற்றினார்கள், கேரளாவில் நான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமேன் அங்கேயும் வெளியேற்றினார்கள். உண்மையாய் ஊழியம் செய்ய விடமாட்டார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் குறைவு. எங்க பார்த்தாலும் அவங்க சொந்தம், அவங்களுடைய உடன்பிறப்பு, அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பம் தான் எல்லாவற்றையும் செய்யணும், அவங்க சொல்றதுதாங்க நடக்கும். நீங்க போ நல்ல ஒரு காரியங்களை சொன்னீங்கன்னா அங்க கேட்க மாட்டாங்க, நீங்க ஒரு நல்ல ஆலோசனை சொன்னீங்க கேட்க மாட்டாங்க. ஆனா பணத்தை கொடுங்க, தங்கத்தை கொடுங்க, வெள்ளிய கொடுங்க, உங்க இடத்தை வித்து நீங்க அந்த பாஸ்டருக்கு கொடுங்க, உங்களை புகழுவான், உங்களை வாழ்த்துவான், உங்களை வரவேற்பான். உங்களுக்கு அன்னைக்கு மட்டன் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி தான். பிரியமானவர்களே, நாங்களும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாதிக்கப்பட்டுதான் நாங்களும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்களிலே ஆமென் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஊழியக்காரியே, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ யாருடைய ஞானத்தை கேட்கிறாய்? யாருடைய பேச்சை கேட்கிறாய்? கேட்டு இன்றைக்கு ஆமென் நீ நடக்கிறாய். நீ பாக்கியவானா இருப்பாயா? இல்லை. நீ பாக்கியவதியா இருப்பாயா? இல்லை. கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை, கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய ஞானம், அறிவு, புத்திகளின்படி கேட்டு நடக்கிறவனே பாக்கியவான் என்று இன்னொரு நாட்டு ராணி சொல்றாங்க. யார் சொல்றா? சேபா நாட்டு ராணி சொல்றா. எப்படி நடத்துறாருன்னு பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்ற. இன்னைக்கு ஊழியத்தை எப்படி நடத்துறீங்க? உங்க ட்ரஸ்ட்டை எப்படி நடத்துறீங்க? உங்க ஹாஸ்டலை எப்படி நடத்துறீங்க? உங்களுடைய ஆமென் சர்ச்சை எப்படி நடத்துறீங்க? நான் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்பாக ஆமென் எங்களுக்கு கொடுத்த நல்ல ட்ரெஸ் கிடையாது, எங்களுக்கு இருக்க நல்ல வீடு கிடையாது, ஓட்டுவதற்கு சைக்கிள் கூட கிடையாதுங்க, குடிப்பதற்கு அப்ப 5 ரூபா தான் பால், அப்போ அந்த 5 ரூபா பால் வாங்க கூட காசு இருக்காதுங்க, டீ போட பாத்திரம் இருக்காதுங்க, பிளாக் டீ தான் எங்க வீட்டுல போட்டுக்கிட்டு இருப்போம். அப்பெல்லாம் பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சரப்பனாஞ்சேரியிலேருந்து நாவலூர், அங்க ஒரு சுடுகாட்டு பக்கத்துல ஆமேன் எனக்கு ஆமேன் லட்சுமணன் என்கிற ஒரு ஐயா அவங்க இடத்துல அந்த கொட்டா போடவும் ஆமீன் ஊழியத்தை நடத்தவும் எங்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்போ நாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கட்டையில என்ன ஒரு பாஸ்டர் கூட்டு போனார். வாங்க பாஸ்டர், அவர் எல்லாத்துக்கும் அரிசி கொடுப்பாரு, வாங்க
நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்க கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க போனோன்னு 1.5 மணி நேரம் எங்களை உட்கார வச்சாரு. 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டு வந்து சொன்னாரு, ஆமென், உன்னை ஆண்டவர் தானே அழைச்சாரு, உன்னை ஆண்டவர் ஏசப்பா தானே அழைச்சாரு, இந்த உன்னை கூட்டு வந்தேன் அழைச்சானா, இல்ல நான் அழைச்சேனா, இல்ல சென்னையில இருக்க பெரிய பாஸ்டர் உன்னை அழைச்சானா, உன்னை கடவுள் தானே அழைச்சாரு, அவர் தருவாரு போ அப்படின்ட்டாரு. நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஆமென் யார்ட்டையுமே கையேந்தி ரேஷன் அரிசி கூட ஆமென் நாங்க கேட்டதில்லை எங்களுக்காக. எனக்கு அப்படியே அவமானமா ஆகி போச்சு, அவமானமா ஆகி போச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பேன். இப்பதான் ஆமென் ஒரு 4 கிலோ சதை, ஒரு 5 கிலோ எலும்பு கொஞ்சம் தேறி இருக்கு. எப்போ ஆமென் 12 வருஷத்துக்கு அப்புறம். பிரியமானவர்கள், எனக்கு அது பெரிய அவமானம் ஆகிவிட்டது. ஐயோ, ஏன் தான் இங்க வந்தனும் அந்த ஆள் பேச்சை கேட்டு என்று சொல்லி எனக்கு பெரிய அவமானம் ஆயிட்டு. சாப்பாட்டுக்கு ஆமென் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, அரிசிக்கு போய் கையேந்திக்கிட்டு இருக்க, உன்னை ஏசுதானே அழைச்சாரு, போ அவரே உனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அவமானம் ஆயிப்போச்சு. ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே பாருங்க, ஆமீன், சாப்பாடு இல்ல, அரிசி இல்ல, ரேஷன் அரிசி கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம், பால் குடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிளாக் டீ தான் எங்க வீட்டுல, பிளாக் டீ முறுக்கு உடச்சக்கல்லையே வச்சு என் பிள்ளைகள் சிறு வயதுல நாங்கள் அப்படியாக ஆமீன் சரப்பாஞ்சேரி பகுதியில நாவலூர் பக்கத்துல ஆமீன் இந்த லட்சுமண ஐயாவுடைய அந்த காலி இடங்கள்ல ஒரு கொட்டாப்பட்டு ஒரு சபையை நடத்தி அப்படியாக நாங்கள் துயரப்பட்டு ஆமீன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆமென் இப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற சபை மூப்பர்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற உன்னுடைய உடன் ஊழியக்காரனை ஆமென் நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற ஆமென் விசுவாச பிள்ளைகளை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். ஊழியக்காரர்களே, பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களே, மூப்பர்களே, உடன் ஊழியக்காரனே, ஆமென் சபை போதகனே, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் புறக்கணிக்க கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு, அறிவை கேட்டு, புத்தியை கேட்டு, ஆலோசனைகளை கேட்டு, தரிசனங்களை கேட்டு, இறை வாக்குகளை கேட்டு, சொப்பனங்களை கேட்டு நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க யாருக்குமே தெரியாம மறைமுகமா அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் ஆமென் சிறிய சிறிய பணமும் ஆமென் சிறிய சிறிய ஆகாரமும் சிறிய சிறிய வஸ்திரங்களையும் ஆமென் ஏதோ எங்களால முடிஞ்ச 5 கிலோ 10 கிலோ ஆமென் அரிசிகளையும் மறைமுகமாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் என்ன ஞானம் உங்களுக்கு இருக்கிறது? உலக ஞானமா, மனித ஞானமா, அல்லது தேவ ஞானமா? ஏதோ ஒரு நாட்டுக்காரி வந்து இங்க சாலமோனை பார்க்கும்படி, இவர் எப்படி இருக்கிறார் என்று அறியும்படி சேபா நாட்டு ராணி வந்து இங்கே சாலமோனனை போற்றி வாழ்த்துகிறார், போற்றி வணங்குகிறார், போற்றி பெருமையாய் பேசுகிறார். இன்றைக்கு உன் ஊழியக்காரனை, உன் சபை மூப்பனை, உன் விசுவாசியை ஆமென் உன்னை தேடி வருகிற உண்மையான ஊழியக்காரனை ஆமென் நீ யாருடைய வாக்கை கேட்டு பணம் கொடுக்காமல் இருக்கிறார், ஆகாரம் கொடுக்காமல் இருக்கிறார், அவர்களை மதிக்காமல் இருக்கிறார், தேவனுடைய ஊழியக்காரனை நீ கனவீனப்படுத்துகிறாய். சற்று சிந்தித்து பார். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இங்கே சேபா நாட்டு ராணி வந்து சாலமோனை போற்றி புகழ்ந்து பாடுகிறார். 2வது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே இதுதான் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான், அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆமென் யாருடைய ஆலோசனைகளை கேட்டு பேசுகிறீர்கள், யாருடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய சபையை நடத்துகிறீர்கள், யாருடைய ஆலோசனைகளை கேட்டு உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீர்கள், உங்களுடைய யாருடைய ஆலோசனைகளை கேட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நடத்துகிறீர்கள், உங்களுடைய யாருடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய ஹாஸ்டலை நடத்துகிறீர்கள், உங்களுடைய யாருடைய ஆலோசனைகளை கேட்டு ஆமென் நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு ராஜான்னா, ஒரு ஆசாரியன்னா, ஒரு பாஸ்டர்னா ஆமென் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆமென் அங்கே அநேக மனிதர்கள் இருந்தார்கள் ஆமென் நம்முடைய வேதாகமத்துல, பைபிள்ல. ஆமென் சாலமோனுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆமென் சொல்லி சொல்லி கொடுத்தார். பிரியமானவர்களே, அங்கே ஏலிக்கு
ஒன்றும் தெரியவில்லை. அல்லேலூயா. ஒன்றும் தெரியவில்லை. அல்லேலூயா. ஆமென். இங்கே சாமுவேலோடு ஆமென் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏலியோடு பேசவில்லை. ஏலி அதை விரும்பவில்லை. ஆமென். அங்கே அவனுடைய சுயத்தில், அவனுடைய பலத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய அறிவிலே அவர் அங்கே ஊழியத்தையும் சபையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்துல நீங்கள் தேவ ஞானத்தை இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை. ஆமென். அந்த 3வது வசனம், அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. ஆமென். இன்றைக்கு நீ தர்ம செய்தியா, ஊழியம் செய்தியா, ஆமா உடனுக்குழியக்காரனுக்கு நீ ஏதாவது சாப்பாடு பணம் கொடுக்கிறியா, ஆமா உன்னுடைய ஆலோசனையில கொடு, உன்னுடைய இதுல கொடு. நாங்க அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க எந்த பாஸ்டர்டையும் போய் இவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இதுவரை கேட்டதில்லை. ஆமென். எங்களுக்கு தோணுகிறத ஆமென் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தருக்குமே தெரியாது. அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. நாங்க தேவனிடத்துல இருந்து கேட்போங்க. தேவ ஞானத்துல கேட்போம். தேவ ஞானத்துல அவங்களுக்காக ஜெபிப்போம். தேவ ஞானத்துல அவங்களுக்காக பேசுவோம். தேவ ஞானத்துல அவங்களுக்கு உதவி செய்வோம். இன்றைக்கு யாருடைய ஞானத்துல, யாருடைய அறிவுல நீ ஊழிய செய்யற, சேவை செய்யற? சற்று சிந்தித்து பார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள். ஆமென். நான் ரெண்டு விளக்கங்களை மாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஆமென். யாக்கோபு பெத்தேலை தேடினான். அல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஆனால் பெனியேல் என்றால் தேவனுடைய முகம். அல்லேலூயா. பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஆமென். பெனியேல் என்றால் தேவனுடைய முகம், அவருடைய சரீரம். இன்றைக்கு நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? தேவனுடைய வீட்டை பார்க்கிறீர்களா? வெளிப்புறமான சபையை பார்க்கிறீர்களா? வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறீர்களா? அதை பார்க்காதீர்கள். உள்ளில் இருக்கிற தேவனுடைய முகத்தை, பாதத்தை பார். அங்கே சேபா நாட்டு மாணவர்களே, அன்றைக்கு சேபா நாட்டில் இருந்து ஆமென் இளவரசி வந்து இங்கே நேரடியாக பார்க்கும்படியாக, ஆமென் சாலமோனை பார்க்கும்படியாக, ஆமென் அவள் நேரிலே வந்து பார்க்கும்படியாக, ஆமென் அங்கே சேபா நாட்டு இளவரசி எருசலேமை தேடி, இஸ்ரவேலை தேடி வந்தாள். இன்றைக்கு ஆமென் சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், ஆமென் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆமென் நீங்கள் தான் முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் தான் அதை நேரிலே பார்க்க வேண்டும். நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் தான் அதற்கு தீர்ப்பு செய்ய வேண்டுமே அன்றி ஆமென் அவன் சொன்னான், இவன் சொன்னான், இவள் சொன்னான் என்று செய்கிற நீங்கள் கர்த்தருடைய பார்வையில பாக்கியவானா இருக்க முடியாது. நீங்கள் ஆமென் கர்த்தருடைய பார்வையில நீங்க பாக்கியவானா இருக்க முடியாது. ஆமென் உடன் ஊழியக்காரனுடைய ஆமென் வார்த்தைகளை கேட்டு, ஆமென் மூப்பருடைய வார்த்தைகளை கேட்டு, சபைக்கு வருகிற விசுவாசி பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஒருவருக்கு நியாயம் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான் அல்ல, நீங்கள் பாக்கியவான்கள் அல்ல. இதை பார்க்கிற உங்களை ஆமென் தேவன் எச்சரிக்கிறார். இதை பார்க்கிற உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆமென் பாதத்திலே முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நேசிக்கிற நல்ல தகப்பனே, சேபா நாட்டு இளவரசியை போல, சேபா நாட்டு ராணியை போல நேரிலே வந்து நான் பார்ப்பேன் என்று சொல்லி பிரயாணப்பட்டு, ஆண்டவரே அப்பா உபத்திரவப்பட்டு, ஆண்டவரே சங்கடப்பட்டு, ஆண்டவரே அப்பா ஒட்டகத்தின் மேல, குதிரையின் மேல, ஆண்டவரே அப்பா வாகனத்தின் மேல வந்து சேபா நாட்டு இளவரசி ஆண்டவரே அப்பா பார்த்து, ஆண்டவரே அறிந்ததை போல இதை பார்க்கிற பாஸ்டர்மார்கள் எல்லாரும் ஆண்டவரை இதை பார்த்து, ஆண்டவரை நேரிலே பார்த்து, காதாலே கேட்டு, கண்களாலே பார்த்து, ஆண்டவரே அப்பா இவர்கள் நீதியும் நியாயமும் தர்மமும் சேவையும் ஊழியமும் செய்யட்டும். அப்பா தாழ்மையில் கிடக்கிறவனை தூக்கி மேலே வைக்கட்டும். அற்பமாய் நினைத்தவர்களை இனிமேல் மதிக்கட்டும். ஆண்டவரே சீ என்று சொன்னவனை கரம் பிடித்து ஆண்டவரே அப்பா கோபுரத்திலே உயர்த்தி வைக்கட்டும், ஊழியத்திலே உயர்த்தி வைக்கட்டும், சபையிலே உயர்த்தி வைக்கட்டும், பலிபீடத்திலே உயர்த்தி வைக்கும்படி கர்த்தர் நாள் இவர்களோடு பேசுவீராக. இயேசுவின் வளமுள்ள நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களின் சத்தத்தை கேட்ட உங்களை யாவரையும் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் இதை தாங்கவும் நீங்கள் மறக்க வேண்டாம். பணத்தால பொருளாதாரத்தால ஆமென் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இரண்டாவதாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமென் நீங்கள் கர்த்தரை மறக்க வேண்டாம். ஆமென். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வர வேண்டும், உங்கள் வீட்டில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் திரையிலே காண்கிற ஸ்கிரீனில் காண்கிற போன் நம்பருக்கு எங்கள் அழையுங்கள். நாங்கள் உங்களோடு பேசுவோம், நீங்கள் எங்களோடு பேசலாம். God bless you. God bless you.